தமிழ்நாட்டில் முதுகெலும்புடன் ஒட்டி பிறந்த 2.5 மாதங்களே ஆன இரட்டை குழந்தைகளை அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக மருத்துவர்கள் பிரித்துள்ளனர். இந்த அறுவை சிகிச்சை சிக்கலானதாக மாறியதற்கு என்ன காரணம், என்ன விவரம் என பார்க்கலாம். பெருவில் உள்ள ஒரு மருத்துவமனை ஒட்டி பிறந்த இரட்டை பெண் குழந்தைகளை வெற்றிகரமாக பிரித்ததாக அறிவித்தது. இதனை கிறிஸ்துமஸ் அதிசயம் என்றும் அழைத்துள்ளது. இவ்வாறு அழைப்பதற்கு காரணமும் இருக்கிறது. மத்திய கிழக்கு பெருவில் உள்ள ஹூவானுகோவில் பகுதியில் அக்டோபர் 5, 2025 அன்று குறைப்பிரசவத்தில் பிறந்த இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்து 3 நாட்களுக்கு பிறகு லிமாவில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டனர். இதனையடுத்து மருத்துவ குழுக்கள் விரைவாக செயல்பட்டனர். MRI ஸ்கேன்களில் அந்த குழந்தைகள் ஸ்பைனல் கேனல் மற்றும் நரம்பு அமைப்புகளை பகிர்ந்து கொண்டதை கண்டறிந்தனர். இது ஒட்டி பிறந்த அந்த இரட்டையர்களை பிரிப்பதை கணிசமாக சிக்கலாக்கியது என்று மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் டிசம்பர் 18 அன்று அறுவை சிகிச்சை குழு 3 மணி நேரத்திற்கு மேலாக அறுவை சிகிச்சை செய்தது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஐலானி மற்றும் அலிஃப் நரம்பியல் அறுவை சிகிச்சை தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டனர். அங்கு அவர்கள் கடந்த புதன்கிழமை வரை இருந்தனர். பிறகு முதுகெலும்பில் இணைக்கப்பட்டு குறைப்பிரசவத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகளான ஐலானி மற்றும் அலிஃப் பலாசியோஸ் பிகான் டிசம்பர் 18 அன்று மிகவும் சிக்கலான அறுவை சிகிச்சையின் மூலம் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டதாக நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்டு ஹெல்த் சான் போர்ஜா அதிகாரிகள் தெரிவித்தனர். வழக்கின் சிக்கலான தன்மை மற்றும் இரட்டையர்களின் முன்கூட்டிய பிறப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை என்று மருத்துவமனை அதிகாரிகள் விவரித்தனர். இரட்டையர்களின் பெற்றோர்களான மார்லினி பிகான் மற்றும் மெனலியோ பலாசியோஸ் தங்கள் சொந்த ஊரான லாட்டாவில் விவசாயிகளாக இருக்கிறார்கள். தங்கள் மகள்களை பராமரித்த மருத்துவர்கள், மயக்க மருந்து நிபுணர்கள், செவிலியர்கள் மற்றும் செவிலியர் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையை செய்து முடித்த பிறகு இதனை கிறிஸ்துமஸ் அதிசயம் என்றும் அழைத்தனர்.